வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டீன் ப்ளஸ் தன்யாவோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாகும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் பார்த்திங்கன்னா 78.15 அது அன்றைக்கி காலையில் நான் செக் பண்ணது. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 11. ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோவும் அண்ட் 12 2 நாள் வீடியோவும் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஷூ போட்டுட்டு தான் நடப்பேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு வந்து அந்த விரல் கொஞ்சம் வலிக்கும், அந்த நகம் வலிக்கும், அதனால சில டைம் நான் வந்து ஷூ வியர் பண்ண மாட்டேன். மற்றபடி ஷூ இருக்குது, அதை போட்டுட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஏன்னா நிறைய பேர் அதை கமெண்ட்லேயே கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த ரிப்ளே. அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் பொங்கல், அதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த்டே, ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் வரும். எங்களுக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே தான் பெரிய செலிப்ரேஷனாக தெரியும், பொங்கல் வந்து தெரியவே தெரியாது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இங்கே என்ன, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த பொருள் வச்சாலும் உடனே எறும்பு வந்துடும். அது என்ன பண்ணாலும் எங்களால் அது வந்து எதுவுமே பண்ணவே முடியல. அதனால சரின்ட்டு நான் ஒரு அந்த ஷாப்பில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதனால் இன்றைக்கி பொங்கல் க்ளீனிங்காகவும் ஆகிடும். சரி வீட்டை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மருந்து அடிச்சிடலாம் அப்படின்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். காலையில் பொங்கல் வந்து வச்சுருக்கேன். ஸோ பச்சரிசியும் பச்சை பயிரும் ஒன்றா ஊற வச்சு ஒரு 4 விசில் கொடுத்தோன்னா அது ரெடி ஆகிடும். அண்ட் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் என்னோடய முக்கியமான வேலை எல்லாத்தையுமே காலையிலே முடிச்சிட்டேன். அண்ட் விளக்கு தட்டெல்லாம் விளக்கி வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதனால் அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் துணிலாம் துவைக்கிற துணி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு துவைச்சிடலாம். அதுக்கப்புறம் மாடி ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸும் வெளியே எடுக்கணும். இதுதான் இன்றைக்கான ரொட்டீன். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்து எங்களுக்கு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock 5 o'clock ஆச்சு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இதை வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீனாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை. அண்ட் துணி வந்து ஃபுல்லாக துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடணும். ஸோ துணியெல்லாம் நான் காலையில் துவைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேட்காம சில ஹெல்ப்லாம் கிடைக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அதை விட முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பார்ட்னருக்கு அதுதான். ஸோ எனக்கு இது பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்கன்னா ஸோ அதை விட ஹாப்பி வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஸோ இன்னொருத்தவங்களும் பாதி செய்யும்போது தான் அந்த கொஞ்சம் ஈக்குவலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து வேறு மாதிரி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஃப்ராங்காக என்னால் சொல்ல முடியல. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. 8 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க பாருங்கள். ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரி நைட்டு சீக்கிரமாக தூங்குறது கிடையாது, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது கிடையாது. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் 8 மணிக்கு தண்ணிலாம் நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொறுமையாக எழுப்புவேன். அண்ட் அதுக்கும் மேலே டைம் ஆகுது அப்படின்னா நான் வந்து வேகமாக அவளோட பேரை சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு எழுந்து உட்காந்துருவா. ஸோ இதுதான். அண்ட் இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. பாப்பாவையும் ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு நாள் தான், அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பர்த்டே, ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு. அண்ட் வீடு பார்த்திங்கன்னா வந்து சின்னோண்டு ஒரே ஒரு ரூம் தான். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ திங்ஸை நான் எப்படி வச்சுருக்கோன்னு எங்களுக்கே தெரியவே இல்லை. அவ்வளோ பொருள் இருந்தது. ஸோ அதுதான் கேட்டுட்டு இருந்தார். ஸோ வீடு ரொம்ப சின்னது, ஆனால் இவ்வளோ பொருள் எப்படி உள்ளார இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த எறும்பு மருந்தை 1 லிட்டரில் ஒரு சின்ன மூடி அளவுக்கு கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எறும்பு வரவே வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 days ஆகிடுச்சு, சுத்தமாக எறும்பு இல்லவே இல்லை, வரவே இல்லை. எந்த ஒரு பூச்சி எதுவுமே வரவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து என்ன மருந்து அப்படின்றத மெசேஜில் சொல்கிறேன். அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்யாவுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்தது. சரி ஓகேன்னு நைட்டு நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு ஸோ வரும்போதே டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ இயர்லி 1 தான் சாப்பிட்ணுன்றதான் பிளான். ஸோ இந்த மாதிரி அக்கேஷன் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதை விட முக்கியமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டே 12. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா நான்
யார் என்னன்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்காக டைம் எடுத்து பண்ணுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஸோ போகிற போக்கில் கமெண்ட் பாஸ் பண்ணுறது வேறு ஒன்று. ஸோ நல்லது சொல்கிறதுக்குன்னு ஒரு மனசு இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு தான் என்னோடய பெரிய பெரிய தேங்க்யூ. ஸோ இந்த மோட்டிவேஷன் வந்து இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பெருசாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே இருந்தால் போதும். ஸோ தன்யாவை எழுப்பும் போதே கிஃப்டோடு எழுப்போம். இதுதான் வந்து அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்களோட ஹேபிட்டாகவும். ஸோ அவள் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அப்படியே அதை வந்து பழகிட்டோம். அவள் வந்து சின்ன சின்ன பொருளுக்கு எல்லாம் கிஃப்ட்னாலே ரொம்ப குழந்தைங்களாம் தெரியும்ல, ஸோ செம்மையாக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவளுக்கு வந்து நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக தான் வாங்கியிருந்தேன். பென்னு, கலர் பென்சில்ஸ், கலர் அடிக்கிறது, ரப்பர், அந்த மாதிரி அவளுக்கு இதெல்லாம் வந்து வித்தியாசமாக தெரியுமோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அவள் வந்து மேஜிக் பென்னுன்னு ஒன்று கேட்டிருந்தா. ஸோ நம்ம வந்து 98 கிட்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த பூம்பா பென்சிலில் வரைஞ்சோன்னா எல்லாமே பொருள் எல்லாம் உடனே வந்துடும்ல, அந்த பென்சில் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ வீடியோவில் பார்த்தாலாம் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமா நான் வந்து சும்மா ஒரு பென் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து வரைஞ்சா இதில் வருமா அப்படின்னு காலையில் கேட்டுட்டு இருந்தா. நான் சொன்னேன் அதெல்லாம் வராது, இதெல்லாம் சும்மாம்மா, அது வீடியோவில் வரதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அப்படியே வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி எழுப்பி உட்கார வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அவங்க இங்கே தாத்தா பாட்டி, அப்புறம் அங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் அவளுக்கு அப்போலேருந்தே இருக்குது. சரி ஓகே, அதை வந்து ஏமாற்ற வேணாம் அப்படின்றதுனால நாங்களும் சரின்ட்டு ஆளுக்கு ஒரு கிஃப்டாக பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நல்லா குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக கிளப்பி ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பா. ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கான பிளான். காலையிலேருந்து வேறு எந்த ரொட்டீனுமே போகவே இல்லை. ஸோ இவளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே கரெக்டாக இருந்தது. அண்ட் அப்பா வந்து ரொம்ப நாளாக கொலுசு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகேன்ட்டு அவள் கொலுசு கேட்டால் நாங்கள் வாங்கி அவர்கிட்ட பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். அதையும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டா. இது வந்து இந்த ஹாப்பினஸ் பார்க்குறதுக்கே நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் குழந்தைங்கள வந்து எங்கே வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஸோ எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுன்றது ஒரு பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இப்போ தாத்தா பாட்டிக்கெலாம் அடித்தாங்கன்னா கோவம் வந்துடும். ஸோ நம்ம வந்து அடித்தோன்னா கோவம் வரும். ஆனால் அவங்க நம்மளை அடித்து தான் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி சில விஷயங்கள் வேண்டாம், நம்ம லைஃப்பில் வேண்டாம் நாங்கள் ஒதுக்கி விடுறோம் அப்படின்னா, ஸோ அதையும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து தள்ளி தான் வைப்போம். ஸோ எங்களுக்கு வேண்டான்னா அவங்களுக்கும் வேண்டாம் தான். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அவகிட்ட சொல்லி தான் வளர்ப்பேன். ஸோ இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத அவளுக்கு சொல்லி தான் வளர்ப்பேன். பிகாஸ் அது என்னோடய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை கண்டிப்பாக நான் பண்ணி தான் வளர்க்கணும். அதே மாதிரி எங்கே செல்லம் கொடுக்கணும், எங்கே கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ என் பேரண்ட்ஸை விட அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இருந்துக்கோங்க. பட் ஆனால் எங்களை தாண்டி உங்களுக்கு வந்து எங்களை விட வேறு யாரும் பெருசு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ எங்கள் அப்பா அம்மா விட எனக்கு நல்லது நினைக்க போகிறவங்க வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி எங்கள் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸோ அதில் யாரும் கமெண்டிங்கோ இல்லை வந்து உங்களோட கருத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பர்சனலாக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் போயிட்டு அங்கேயும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அண்ட் பட்டைலாம் நல்ல பெரிய பெரிய பட்டையெல்லாம் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், 100 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ அங்கேருந்து இங்கே தான் படிக்கிறா. அண்ட் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு வந்து ப்ரேயரில் விஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு பாடுவாங்க. நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த பாட்டெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும். பட் ஆனால் நமக்குலாம் யாரும் பாடியிருக்க மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் பாப்பாவுக்கு அங்கே வந்து நிற்க வச்சு அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க. ஸோ அது போடலாமா போடக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் மியூசிக்கை வந்து மியூட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்றதை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருந்தால் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ போன வருஷமும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் சாக்லேட் கூடவே பசங்களுக்கு கொஞ்சம்
க்ரையான்ஸ், பென்சில், பென் இதெல்லாமே வாங்கி வந்திருந்தேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மிஸ்ஸுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இப்போ தான் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே படிக்கலாம் அப்படின்ட்டு பிரின்ஸிபலும் சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. நாங்களும் ரொம்ப நல்லா படிக்கிற பர்சன்ஸ்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எங்களுக்கு வந்து தனியாக படிக்கிறா, ரொம்ப நல்லா படிக்கிறா சொல்லும்போது அது எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஸோ பசங்களை வந்து பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து பார்க்குறது, நடக்கிறது, கை கட்டிட்டு போகிறது அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார போயிட்டு எல்லாேருக்கும் சாக்லேட்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஸோ இது வந்து நாங்கள் பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக இல்லை, ஸோ நீங்களும் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் இந்த ஸ்கூலை பற்றிலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. இது எங்களோட விஷ். ஸோ எங்களோட ஆசை. அதனால் அவங்க எங்கே படித்தாலும் நல்லா தான் படிப்பாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குறதில் தான் இருக்குது, 90% அதில் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கூலில் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரு டீச்சர் வந்து 50 பேரையும் தனித்தனியாக எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களுக்காக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ பொதுவாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் தான் பசங்களை உட்கார வச்சு படிக்க வச்சு எழுத வச்சு நம்ம தான் அவங்கள வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அண்ட் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களை கை பிடிச்சி எழுத வைக்காதீங்க. தன்யாவுக்கு நான் அந்த ஹேபிட்டை கொண்டே வரவே இல்லை. இப்போயும் அவளே தான் எழுதுவாள். ஒரு எழுத்தை பார்த்தானா அது எப்படி இருக்குன்றத அவளே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதுதான் அவகிட்ட வந்து பெரிய விஷயம். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்வார், நீ கை பிடிச்சி எழுத வை அப்படின்ட்டு. அதை நான் வந்து வேண்டாம், அவளே எழுதட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவில் போயிருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்னதாக ஒரு கோவில், ஒரு சிவன் கோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து அம்மா நிறைய விஷயங்கள் வேண்டிக்கிட்டாங்க, நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் அங்கே வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இந்த கோவில் வந்து எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஒரு தோப்புக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் வீடு எல்லாமே சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி மைண்டே செம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் தன்யா பொறுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வேண்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த கோவிலுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்திருக்கேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், இந்த வைப்பே சூப்பராக இருக்கும். அண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அண்ட் அரச மரம், அது கீழே வந்து ஒரு குட்டி பிள்ளையார் அப்படின்ட்டு இந்த கோவில்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் செம்ம பாசிட்டிவான வைப். அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து என்னோடய ரொட்டீன் வ்ளாக் வந்து பொங்கல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேறு என்ன சொல்லணும், ஸோ வெயிட் லாஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி எனக்கு போயிடுச்சு. அது புதுசாக எதுவும் நான் பெருசாக எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா என்னோடய ரொட்டீன்லேயே நான் வாக்கிங் போகிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கின் கேர்லாம் செம்மையாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து 30+ அப்படின்னாலே நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் கேர் கொடுக்கணும். இல்லைனா சீக்கிரமாக நமக்கு ஏஜ் ஆன மாதிரி ஆகிடுவோம். ஸோ ஒரு 35லேயே நீங்கள் ரொம்ப விங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபேஸில் லைன்லாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கின் செம்ம டல்லாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 30+லேருந்தே உங்களோட ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்வேன்னா 25+லேருந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு கவலையும் போட்டு பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி டே, ஸோ இந்த ப்ரெசன்ட் டைம், ஸோ இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பற்றி பிளான் இருக்கலாம், அதுக்காக ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க. பெருசாக வந்து ஒரு பெரிய கோல்லாம் இருக்கட்டும். ஸோ ஷார்ட் டேர்மான கோலை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இந்த இயர் செம்மையாக இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ரேவும் கூட. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம், ஸோ இந்த டே
ஸோ இந்த நாள் நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, ஸோ அதுதான் எங்கள் 2 பேரோட மைண்ட் செட். ஸோ நாங்கள் பெருசாக வந்து பெரிய பிளான்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த டைமை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமா, ஸோ நல்லா சாப்பிட்றோம், நினச்சதை பண்ணுறோம், பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், மனசு விட்டு பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஃப்ரீயாக பேசுங்க. ஸோ அந்த நம்ம ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப குட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன பேசுகிறது, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சு, குழந்த வளர்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு ஃப்யூச்சரை சேர்த்து வைக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் இப்போ கரண்ட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கின விஷயம். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது, என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை சொல்கிறது, ஸோ ஆஃபீஸில் என்ன பண்ணுறது, ஸோ என்ன பண்ணுறீங்க, ஸோ வேலை எப்படி போகுது, ஸோ வேறு என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் நிறையா ஷேர் பண்ணுவோம், நிறையா பேசுவோம். லவ் பண்ணும்போது பேசுகிறத விட ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நிறையா பேசுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான டைமை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக இருக்கும், அந்த ஃபீல் செம்மையாக இருக்கும். அண்ட் பாப்பா ஒருத்தி தான் இருக்கா அப்படின்னு செகண்ட் பேபி பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது நாங்கள் வந்து வேண்டானும் பிளான் பண்ணலை, வேணும்னும் பிளான் பண்ணலை. அது அப்படியே இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வந்து 5 வயசு ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால எங்களால் வந்து அடுத்த ஃபர்தரான பிளான்குள்ளே போகவே முடியல. ஸோ அதனால தான் இந்த கொஷின் வந்து நிறைய பேர் அக்கறையாகவே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான பதில். ஸோ பர்த்டே வந்து ஆல்மோஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆகிடுச்சு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போதே. ஸோ வர வழியில் இளநீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து வெளியே தான் வாங்கியிருந்தோம். அப்படியே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க. அண்ட் ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஸோ எல்லோரும் கேக் வெட்டுறதுக்கு வர சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அக்கா பையன், அம்மா, பெரியம்மா, மாமா, அத்தை, ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ சிம்பிளாக வீட்டிலையே வந்து கேக் வெட்டி ஹாப்பியாக வந்து பர்த்டே வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்திங்கன்னா நான் ஷாப்பில் தான் எடுத்தது. ஸோ அதனால் வந்து அதுதான். அண்ட் பாப்பா போட்டிருக்க ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபி தான். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் பக்கத்தில் ஒரு குட்டி ஷாப்பில் வாங்கினேன். ஸோ காஸ்ட்லியாக போட்டால் தான் அழகாக இருப்பாங்கலாம் கிடையாது. ஸோ அந்த பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை தீமில் அண்ட் பர்பிள் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ பர்பிள் கலர் வந்து தன்யாக்கு இப்போ ரீசெண்டாக பிடிச்ச கலர். ஸோ எப்பயுமே பொண்ணுங்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு என்னவோ தெரியல, பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்ட்டு அதை வாங்கியிருந்தோம். அண்ட் ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஹாப்பியாக அதை வந்து என்ஜாய் பண்ணுவாள். ஸோ அந்த கேக் வெட்டுறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோ கொஞ்சம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கேக்கை பார்த்த உடனே அவளுக்கு அந்த ஹாப்பினஸ். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம ஹாப்பினஸ். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, ஸோ வேறு ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட அட்வைஸ், இல்லை சிஸ்டர் நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் வேறு அவ்வளோதான். ஸோ பொங்கல்லாம் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லாங் வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் ஹாப்பி பொங்கல். ஸோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும். அண்டு இன்றைக்கி போகி இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, ஸோ பழசை மறந்து புதுசை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுங்க. பட் ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் மறக்காதீங்க. நிறைய பேர் முதுகில் உட்காந்து குத்தி இருப்பாங்க. ஸோ அதையும் மறக்காதீங்க. எதை மறக்கணும் அப்படின்னா எதையுமே மறக்கவே கூடாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அண்ட் ஸோ பாப்பாவை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ அது மட்டும்தான் எங்களோட ஆசை, கனவு, எல்லாருக்குமே அதுதான். ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கான இப்போதைக்கான ஒரு ஹாப்பினஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஹாப்பி எண்டிங். அண்ட் ஒரு இன்னொரு பிரதர் வந்து கிஃப்ட் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஒரு நைட்டாக 9 o'clock ஆகிடுச்சு. அண்ட் அதை வந்து பிரித்து பார்க்குறதுக்காகவே அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. அண்ட் என்னோடய தம்பி இப்போ இங்கே இல்லை. ஸோ அவங்க வெளியே இருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியல. அண்ட் அதை பிரித்து பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதை வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தா. நைட்டு ஃபுல்லாக ஒரு 10 o'clock வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தா. அண்ட் அவளுக்கு அந்த கிஃப்ட்டுனால் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்காக தான் அவன் காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டான் என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்ட்டு. சரி ஓகே பேக் வாங்கிட்டு வா, அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பொம்மைலாம் வச்சு பேகுன்றதுனால அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பொங்கல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸோ தன்யஸ்ரீக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவளோட க்ரோத் வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்றத நீங்களும் விஷ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எங்களுக்கும் அதுதான் பெரிய விஷ். நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பி பொங்கல்.